இனிமே என்ன தேடி வராதீங்க. என் பிள்ளைங்களையும் பார்க்க வராதீங்க. ஏன் அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாண்டியம்மாக்கா ரொம்ப நல்லவங்க. எந்த பொண்ணும் தான் புருஷனை பங்கு போட்டவளை விரட்டி அடிக்கணும்னு தான் நினைப்பா. பாண்டியம்மாக்கா அப்படி நினைக்கல. உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள சொன்னாங்க. கொற்ற மழையில குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம கோயில் ஓரமா போய் நின்ன. அப்ப நாங்க மழையில நனையாம இருக்க எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் கொடை பிடிச்சது யாரு தெரியுமா? பாண்டியம்மாக்கா. ஒரு தெய்வம் மாதிரி எங்களை கூட்டிட்டு வந்து தங்கறதுக்கு இந்த வீட்டையும் வாழ்றதுக்கு வசதியும் பண்ணி கொடுத்தது பாண்டியம்மாக்கா தான். யார் செய்வா இந்த காரியத்தை? அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண பெரிய பாவி ஆயிடுவேன். வேண்டாம், இனிமே நீங்க பாண்டியம்மாக்கா கூட தான் இருக்கணும். நீங்க இங்க வரதை என்னால அனுமதிக்க முடியாது. என் கையால உங்களுக்கு சமைச்சு போட முடியாது. ஏன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க முடியாது. போதும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. இனிமே இங்க வராதீங்க. என்ன பார்க்க வந்தது இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. என்னடா முத்துப்பாண்டி, கோபமா பாக்குற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? சொல்றா. அந்த பேரை ஏன் வாயால சொல்லணுமா? நீ என்ன செஞ்சன்னு உனக்கு தெரியாது? பரதேசி! கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நான் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துட்டு என் மன நிம்மதியை கெடுத்துட்டியாடா. எல்லாம் நல்லா இருப்பியாடா துரோகி! நான் யாரோட நிம்மதியும் வாழ்க்கையும் கெடுக்கல. கெடுக்கலையா? என்னையும் என் குழந்தைகளை பிரிச்சு வச்சிட்டியாடா. இதை விட வேற என்னடா வேணும்? பெருசா நியாயம் பேசிட்டு இருக்க? இல்லடா முத்துப்பாண்டி, நான் செஞ்சது எல்லாமே உன் நன்மைக்கு தான். என்னடா நன்மை? என்ன நன்மை? என் குழந்தைகளையும் என் மனைவியும் பார்க்க முடியாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நன்மைன்னு சொல்றேன். துடிக்குதா? இப்படித்தானே ஆலப்புழால என்ன பார்த்து ஓடினப்போ என் மனசு துடிச்சிருக்கும். என்னடா சொல்ற? ஏய், நீ எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ. ஊருக்கே படி அளக்கிற குடும்பம்டா உன்னோடது. ஆனா நீ ஆலப்புழால ஒரு வேலைக்காரன மாதிரி காலையில செருப்பு கூட இல்லாம 4 பிள்ளைங்களையும் உங்க அண்ணன் கூடயே அழைச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்திய. அது என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும்? என்னடா சொல்ல வர? நீ செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரியா? ஆமாண்டா. அப்படியே அரஞ்சண்ணா. ஏன்டா நிறுத்திட்ட? அடிடா, அடி! நான் மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலனா நீங்க ஆலப்புழால இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ உன் குடும்ப சந்தோஷமா தோட்ட வீட்டுல இருக்கிறதுக்கும் அண்ணக்குடியும் பிள்ளைங்களும் ஊர் அறிய வாழறதுக்கும் நான் தாண்டா காரணம். இன்னைக்கும் 4 பொண்ணுங்களுக்கும்
முத்துப்பாண்டியோட பிள்ளைங்கிற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உன் மனைவி அன்னக்கொடிக்கு முத்துப்பாண்டியோட 2வது சம்சாரங்கிற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த பார், தமிழ்நாட்டை விட்டு தலைமறைவா கேரளத்துல உன் குடும்பத்தை வச்சிருந்த. ஆனா இன்னைக்கு உன் சொந்த கிராமத்துல உன் பிள்ளைங்களும் அன்னக்கொடியும் தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. உன் பார்வைக்கு நான் போட்டு கொடுத்தவனா கலவை முட்டினவனா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு என் நண்பனுக்கு ஒரு நல்லது செஞ்சதா தான் நினைக்கிறேன். என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கடா. இனிமே என்னை தேடி வராதீங்க. என் பிள்ளைங்களையும் பார்க்க வராதீங்க. இனிமே நீங்க பாண்டியன் அக்கா கூட தான் இருக்கணும். என்னாச்சு இவருக்கு? அம்மா, அம்மா, அம்மா வர சொன்னீங்களாமே? சின்னவரு ஏதோ யோசனையிலேயே இருக்காரு. அவருக்கு ஏதாவது தேவையா என்னன்னு தெரியல. நீங்க போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஐயா கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. சின்னையா ஏன் கவலையில இருக்காருன்னு எனக்கு தெரியுமா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேம்மா. என்னது? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் கேட்டுதான் சொல்லணுமா? சரி, என்னன்னு சொல்லுங்க. சின்னையா இங்க வந்ததுல இருந்து அன்னக்கொடியையும் அவர் பிள்ளைங்களையும் போய் பார்க்காதனால பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக தோட்டத்து வீட்டுக்கு போனாரு. அங்க அன்னக்கொடியம்மா இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, பிள்ளைங்களையும் பார்க்க வராதீங்கன்னு முடிவா சொல்லிட்டாங்கம்மா. அதுல இருந்து சின்னையா ரொம்பவும் நொந்து போயிட்டாருமா. அந்த கவலையில தான் அவர் ரொம்ப சோகமா இருக்காரு. நீங்க தான் அவருக்கு ஆறுதல் சொல்லணுமா. சரிங்கம்மா. அக்கா, வரும் வரும். நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. உன் வரவேற்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னக்கா முக்கியமான விஷயமா? என் மேல கோவமா இருக்கீங்களா? சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? அவர் இங்க வந்தாரா? வந்தாருக்கா. நீ என்ன சொன்ன? இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் இந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவர் உன்னை தொட்டு தாலி கட்டி 4 புள்ளைய கொடுத்தாருன்னு தான் உனக்கே இங்க தங்க இடம் கொடுத்திருக்கேன். அவர் இங்க வர வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்காகவே நீங்க இங்க இருக்கும்போது அவர் இங்க வரத என்னால அனுமதிக்க முடியாது. அனுமதிச்சுதான் ஆகணும். அவர் விருப்பம் எதுவோ அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் நான் ஏத்துக்கல? அப்புறம் என்ன உனக்கு மட்டும் அவர் மேல கோவம்? உங்களுக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாருக்கா. அது முடிஞ்ச போன விஷயம். அதுக்காக அவர் மனசு புண்படும்படி நீ நடந்துக்குவியா? இங்க பாரு, அவர் கவலைப்படுற மாதிரி நீ பேசவே கூடாது. அப்படி மட்டும் பேசுன உனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது. நீங்க எனக்காக அவரை எனக்கு விட்டு கொடுத்திருக்கீங்க. நான் மட்டும் உங்களுக்காக அவரை இந்த வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னது தப்பாக்கா? இப்ப அது இல்ல பிரச்சனை. அவர் இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அவர் உங்களை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. உங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இப்பவும் ஓ மேலதான் இஷ்டம். அப்படிப்பட்ட மனுஷனை வரக்கூடாதுன்னு சொன்னா அவர் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா?
இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலயும் அவர் மனசு காயப்படும்படி நடந்துக்க கூடாது, அவ்வளவுதான். சரி, இது பாரு, அவர் மனசு கோணாம நீ நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும், சரியா? அக்கா, உங்களை மாதிரி ஒரு மனுஷியை பாக்குறது ரொம்ப அபூர்வம் அக்கா. நீங்க மனுஷ பிறவியே இல்லக்கா, தெய்வ அவதாரம். உங்க கால்ல விழுந்து நான் தொழணுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன்ன அவருக்கு எப்படி பிடிச்சது? ஓ, இந்த கள்ளச்சிரிப்பு தான் அவரை கவுத்தரிச்சோ? ஈஸ்வரி நில்ல, பெருமா வந்திருக்காங்க, வாங்க. வாங்க வாங்க, வந்தீங்க? எங்க போயிட்டீங்க? எப்ப பெருமா வந்தீங்க? இப்பதாண்ட செல்ல வந்தேன். வாங்க பெருமா, வந்து பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டும் கௌரி. பெருமா, எங்களுக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவிடா செல்லம், சொல்லுங்க. எங்களுக்கு எங்க அப்பா வேண்டாம். ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாம் பெரியமா, எங்களுக்கு ஆழப்புழால இருந்த அப்பா தான் வேணும். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன பழைய அப்பா மாதிரியா இருக்காரு. ஏன் மாறிட்டாரா? ஆமா, மாறிட்டாரு. நாங்க ஆலப்புழல இருந்தப்ப எங்களை சைக்கிள்ல வச்சு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகும்போது நிறைய கதையெல்லாம் சொல்லுவாரு. எங்களுக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப என்னடானா அவரை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல பெரியமா, அப்ப எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப என்னடானா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு பழைய அப்பா தான் வேணும் பெரியமா. அவ்வளவுதானே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ஆலப்புழா அப்பாவா உங்க அப்பா வருவாரு. 15 வருஷமா நீங்க எப்படி உங்க அப்பா கூட இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. ஏன் பெரியமா, நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கணும். அது எப்ப பெரியமா நடக்கும்? நடக்கும்டா, எல்லாமே நடக்கும். சரி பெரியமா. சரி சரி, எல்லாரும் சமத்தாருங்க. பெரியம்மா போயிட்டு வரேன். பெரியமா, நாங்க எல்லாரும் பள்ளிக்கூடம் போனோம் பெரியமா. எல்லாரும் படிக்கணும். கண்டிப்பா நீங்க பள்ளிக்கூடம் போகலாம். அதுக்கான ஏற்பாட்டை நானே பண்றேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. சரிம்மா. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. அதெல்லாம் எதுவும் வேணாம், அதான் நான் இருக்கேன்ல. சரிம்மா, நான் வரட்டா? எல்லாரும் பத்திரமா இருங்க. ஈஸ்வரி, நான் வரேன். பாய் பெரியமா. வரேன்டா. ஒண்ணுக்கு 4 பிள்ளைங்க இருக்கும்போது இங்கே கிடந்தா எப்படிங்க? போய் பிள்ளைங்களை பாக்குறது இல்லையா? அன்னக்கொடி நியாயக்காரி, அதனாலதான் என் வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொல்லிருக்கா. அதுக்காக நீங்க போகாமலே இருந்துறதா? இங்க நீயும் என்ன மன்னிக்கல, அங்க அவளும் என்ன மன்னிக்கல. அது இப்ப பிரச்சனை இல்லைங்க. அன்னக்கொடியே பொடிச்சு போய் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. 4 பிள்ளைங்களையும் பெத்துக்கிட்டீங்க. பாவம் அந்த பிள்ளைங்க. நீங்க சைக்கிள்ல பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போனதையும் நீங்க கதை சொன்னதையும் மனசுல நினைப்பா சுமந்துட்டு இருக்காங்க. பழைய அப்பாவா நீங்க அவங்களுக்கு வேணுமா? உங்களை எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. பாவங்க, சின்ன பிள்ளைங்க மனசு நோகாம அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. என்ன வரக்கூடாதுன்னு அன்னக்குடி சொன்னதுக்கு அப்புறமும் அவ பேச்ச மீறி நான் அங்க போனா அது அவளுக்கு சங்கடமா இருக்காதா? செய்யறதெல்லாம் செஞ்சிட்டீங்க, அப்புறம் என்ன?
வர்றதெல்லாம் தாங்கிதானே ஆகணும். சரி சரி, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தோட்டத்து வீட்டுல போய் பிள்ளைங்களை பாருங்க. அன்னக்கொடி இனிமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. நான் புத்தி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். மக்களே, அப்பா வந்துட்டேன்டா. கௌரி, வந்துட்டேன்ப்பா. கௌரி, சங்கரி, ஈஸ்வரி, குட்டி, அப்பா அப்பா வந்துட்டாரு. என் செல்லம், என் தங்கம், என் பட்டு. இத பார், அப்பா உங்களுக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. உனக்கு பிடிச்ச பனங்கிழங்கு. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? பாக்குறியா? டடடன், வரிக்கி ரொட்டி. இந்தா, இந்த குட்டிங்க ரெண்டுத்துக்கும் என்ன தெரியுமா? டடடன், ரொட்டி, அப்புறம் குச்சி மிட்டாய். இந்தா, உனக்கு ஒரு குச்சி மிட்டாய். ரொட்டி அவகிட்ட இருந்து வாங்கிக்க. எல்லாரும் சாப்பிடுங்க. நான் உனக்கு குடிச்சு தட்டா ஏய். கொடு. பின்னாடி போய் எல்லாரும் சாப்பிடுங்க போங்க. ஏம்மா, ஏன் பசங்களை விரட்டுற? சரி போங்க, பின்னாடி போய் சாப்பிடுங்க. போங்க 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 போங்க. பசங்களை பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? பாண்டியம்மா என்கிட்ட சொன்னா, நம்ம பிள்ளைங்க பழைய அப்பா தான் வேணும்னு அடம் பிடிச்சாங்களாம். ஆலப்புழையில பிள்ளைங்க கிட்ட எப்படி பாசமா இருந்தீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்க கிட்டயும் அன்னக்கொடி கிட்டயும் இருக்கணும்னு சொல்லி கண்டிஷனா சொல்லிட்டா. பாண்டியம்மாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்ல? தெரியும் அண்ணோ, உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரியும். நடந்ததையெல்லாம் மறந்துரு. இத பார், நான் எப்பவுமே உன்னோட முத்துப்பாண்டி தான். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியான குடி? மறந்துட்டேன், உனக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு பிடிச்ச மதுரை மல்லி, இருட்டுக்கடை அல்வா. இந்தா, அப்புறம் எனக்கு ஒரு சாய் கிட்டுமோ? கிட்டும். ஐயா, கிட்டுமோ? வாபா அன்னக்குடி, வா 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 வா. உன் கையால சாய் குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஆஹா, பிரமாதம். இந்த சாயாவுக்காக சுந்தரபாண்டிபுரத்தையும் உன் பேருக்கு எழுதி வைக்கலாம். முதல்ல குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிற வழியை பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன பண்றேன்னா, வாய்க்கு ருசியா உன் கையால சமைச்சு போடுற. நல்ல மீன் குழம்பா வச்சு கொடு. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடணும். சரிங்க. அக்கா, நம்ம உள்ள போய் அப்பாக்கும் அம்மாக்கும் கொடுக்கலாம். சரி வா, நம்ம போய் கொடுக்கலாம். என்ன அப்பா? குட்டி பொண்ணு, குச்சி மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டியா? என்னடா கிழங்கு இன்னும் சாப்பிடாம இருக்க? சாப்பிடுறியா? சாப்பிட்டேன். உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன். அப்பா எனக்கு புக்ஸ் வேணும்ப்பா. அப்பா எனக்கும் வேணும்ப்பா. சரி, அப்பா, எல்லாருக்கும் வாங்கி தரேன். நீங்க கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒரு கதை சொல்லுங்கப்பா. சரிடா என் செல்லம், என் பட்டு, என் தங்கம், கதை சொல்றேன். சரி, நீங்க கதை சொல்லுங்க, நான் போய் சமையல் வேலையை பார்க்கறேன். சரி. ஒரு ஒரு ஊர்ல ஒரு அழகான குட்டி பொண்ணு இருந்துச்சா.
என்ன பசங்களாம் சாப்பிட்டாச்சா? அவங்களும் அப்பவே சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆ. ஆ? என்ன சேர் காலியா இருக்கு? முத்துப்பாண்டி சாப்பிட வரல? பாண்டியம்மா, நீயாவது சொல்லு, உன் புருஷன் சாப்பிட வரலையே? கூப்பிடு, சாப்பிடலாம். அத்தான் அவரு பிள்ளைங்களோட அந்த வீட்ல. ஆ? இந்த வீட்ல அவர் அண்ணக்குடி வீட்ல இருக்காரு.